வெண்பா லவ் டான்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஹாய் செல்லக்குட்டீஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்னென்னா ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல் டியூஸ்டேனாலே நமக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் டே தான். அன்றைக்கி வந்து நமக்கு வெற்றிலை தீபம் ஏற்றணும். காலையில் வந்து எப்போதும் போல் மார்னிங் வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் மதியானம் ஓரை டைமில் வந்து 1 to 2க்கு வந்து வெற்றிலை தீபம் ஏற்றலான்னு சொல்லிவிட்டு எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். எழுந்திரிச்சோடனே டிவியில் பாட்டு போட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வாசலில் ஃபஸ்ட்டு விளக்கேற்றின பிறகு உள்ளே போய் சாமிக்கு விளக்கேற்றலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வாசலெல்லாம் விளக்கேற்றி சாம்பிராணி போட்டு சாமியை வந்து கும்பிட்டேன். சாமியை உள்ளே வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு உள்ளே வந்தாச்சு. ஆக்சுவலாக வந்து வெற்றிலை தீபம் எதுக்கு ஏற்றுறாங்க அப்படின்னா, நமக்கு நீண்ட நாளாக நம்ம வந்து ஒரு விஷயத்துக்காக ஆசைப்பட்டு நம்ம நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தடங்கலாயிட்டே இருக்கிற ஒரு விஷயத்துக்காகவும் நமக்கு வந்து வீடு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம், சில வேண்டுதலுக்காக நம்ம ஏற்றுறது தான் வெற்றிலை தீபம். நம்ம வந்து தடைப்பட்ட காரியம் ரொம்ப நாளாக வந்து நமக்கு எந்த விஷயம் எடுத்தாலும் தடைப்பட்டுட்டே இருக்குது அப்படிங்கும் போது நம்ம வெற்றிலை தீபம் ஏற்றுனா அது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து வெற்றிலை தீபம் ஏற்றுறது ரொம்ப நல்லது. ஸோ நான் அது மாதிரி வந்து எனக்கு வந்து ரெகுலராக செவ்வாய்க்கிழமைனாலே முருகருக்கு அதை ஏற்றணுங்கிற ஒரு ஆசையோடு தான் நான் இதை ஏற்ற ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் ஏற்றும் போது நமக்கு ஒரு விஷயம் வந்து சும்மாவே ஏற்ற மாட்டோம். நமக்குன்னு ஒரு வேண்டுதல் வச்சுட்டு தான் நம்ம கடவுள்கிட்ட வந்து வேண்டிக்குவோம். ஸோ நமக்குள்ளே ஒரு வேண்டுதலை மனசில் நினச்சிக்கிட்டு சாமிக்கு வந்து நான் வெற்றிலை தீபம் ஏற்ற ஆரம்பிச்சிட்டேன். ரெகுலராகவே வாரம் வாரம் வந்து நான் செவ்வாய்க்கிழமைனாலே ஓரை டைமில் வந்து வெற்றிலை தீபம் ஏற்றுவேன். ஓரை அறிஞ்சு நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து செஞ்சோன்னா அந்த விஷயத்தில் நமக்கு வெற்றி கிடைக்குங்கிறது ஒரு விஷயம் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று. ஸோ அதனால் நம்ம ஓரை டைமில் வந்து நம்ம வந்து முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றணும்னு சொல்லிட்டு நான் ஏற்ற ஆரம்பிச்சேன். வாசலில் விளக்கு ஏற்றி முடித்தாச்சு. அதுக்கப்புறம் பூஜா ரூமுக்கு வந்தாச்சு. வெற்றிலை தீபம் ஏற்றுறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, ஒரு தாம்பூல தட்டில் வந்து 6 வெற்றிலை எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நெய் எடுத்துக்கணும், திரி. அதுக்கப்புறம் நமக்கு வந்து நெய் இல்லைன்னா எண்ணெயை ஊற்றி கூட நம்ம விளக்கேற்றலாம். நெய்யில் ஏற்றினா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து வெற்றிலையை நல்லா ஒரு நல்ல தண்ணியில் வந்து வாஷ் பண்ணிவிட்டு 6 வெற்றிலையும் மயில் தோகை மாதிரி இந்த மாதிரி விரித்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வெற்றிலைக்கு வந்து மஞ்சள் குங்குமம் பொட்டு வைக்கணும். அதே மாதிரி வெற்றிலை தீபத்தில் ஏற்றும் போது அந்த காம்பில் வந்து மூதேவி தாயார் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த காம்பை வந்து நம்ம எடுத்துடணும். அதை என்ன பண்ணணும்னு அந்த வீடியோவிலே சொல்கிறேன். எல்லாத்துலேயும் வந்து காம்பை கிள்ளிட்டு வெற்றிலையை வந்து இதே போல் பூ மாதிரி விரித்து வச்சுட்டு அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து 6 அகல் விளக்குலேயும் வெற்றிலை தீபம் ஏற்றலாம், இல்லைனா ஒரு அகல் விளக்குலையும் ஏற்றலாம். அது உங்களோட விருப்பப்படி நீங்கள் ஏற்றுறது தான். எது ஏற்றினாலும் நம்ம மனசார கடவுள்கிட்ட என்ன வேண்டிக்கிறோமோ நம்ம மனசார வேண்டிக்கிட்டால் அந்த கடவுள் நிறைவேற்றுவாருங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும் எப்போதுமே. அதுக்கப்புறம் வந்து அகல் விளக்கு எடுத்துக்கணும். அகல் விளக்குக்கும் வந்து நம்ம மஞ்சள் குங்குமம் பொட்டு வைக்கணும். எந்த ஒரு விஷயமும் நம்ம வந்து எடுக்கும் போதும் விளக்குக்கு வந்து பொட்டு வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு நம்ம ஏற்றுனது தான் அழகாக இருக்கும். அதுவும் நல்லது. அந்த மாதிரி ஏற்றுறது தான். அகல் விளக்கு எடுத்து அந்த வெற்றிலைக்கு நடுவில் வந்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி நெய்யில் தான் வந்து விளக்கேற்ற போகிறேன். ஸோ அதனால் வந்து நெய் தீபத்துக்கு வந்து அகல் விளக்கில் நெய் ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல, அந்த காம்பை கிள்ளி எடுத்து வச்சுட்டதை என்ன பண்ணணும்னா, அந்த காம்பை வந்து அந்த விளக்குக்குள்ளே போட்டுடணும். ஏன்னா நெய் ஊற்றி திரி போட்டாச்சு. அதுக்கப்புறம் நான் எடுத்து வச்ச காம்பை எடுத்து அந்த விளக்குக்குள்ளே வச்சுட்டேன். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செய்யும் போது மற்றவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க நினைக்காம நமக்கு ஒரு விஷயத்தில் நல்லதுன்னு நினச்சி யாரையும் கஷ்டப்படுத்தாமல் இருக்கிற எந்த ஒரு விஷயமானாலும் நம்ம செய்யலாங்கிற ஒரு நம்பிக்கையோடு நம்ம அந்த விஷயத்தை செய்யலாம். மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு நினச்சி நம்ம ஒரு விஷயத்தை செய்யாமல் விட்டோம்னா அது உங்களுக்கு நீங்களே செய்கிற ஒரு துரோகம் மாதிரி தான். எனக்கு ஒரு விஷயத்தில் ஆசைப்பட்டது, அதுக்கு வந்து எனக்கு சப்போர்ட் இல்லைனாலும் என்னை வந்து அப்போஸ் பண்ணாமல் எனக்கு வந்து நிறைய பேர் வந்து
சப்போர்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஆனால் வந்து நான் எடுக்கிறதுக்கு எந்த ஒரு விஷயத்துலையும் எனக்கு யாரும் சப்போர்ட் கிடையாது. பட் என்னை அப்போஸ் பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து சாமி விஷயமாக ஒரு விஷயம் நம்ம செய்கிறோம், அதை நம்ம மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணால் அவங்களுக்கும் அதில் வந்து சில பலன்கள் கிடைக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ எடுத்து நான் ஷேர் பண்ண ஆரம்பித்தேன். ஸ்டார்டிங்கில் நான் சாமி கும்பிடும் போது நான் எதையுமே ஷேர் பண்ணலை. ஃபஸ்ட்டு ஒரு 48 days நான் பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றினேன். அதுக்கப்புறம் சரி ஓகே, நம்ம செய்கிற விஷயத்த நம்ம இன்னொருத்தவங்களுக்கும் சொல்லலாமே, அவங்களுக்கும் அது நல்லதாக நடக்குமே அப்படிங்கிறதுக்காக நான் ஏற்ற ஆரம்பித்தது தான் இந்த விளக்கு. நான் ஆல்ரெடி இதை வீடியோவில் சொல்லியிருக்கேன். நமக்கு ஒரு கஷ்டம் அப்படிங்கும்போது நம்ம இன்னொருத்தவங்கள்ட்ட போய் சொல்லும் போது அவங்க நம்மளை நினச்சி கேலி பண்ணுறதும், நம்ம விஷயத்தை இன்னொருத்தவங்கள்ட்ட போய் சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே நம்ம விஷயத்தை நம்ம கடவுள்கிட்ட மனசார எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது, அதை சரி பண்ணி கொடு கடவுளே அப்படின்னு நம்ம வேண்டிக்கும் போது கடவுள் யார்கிட்டையும் போய் நம்மளை பற்றி சொல்ல மாட்டார். அதை தீர்த்து வைக்கிறதுக்கான ஒரு ஸ்டெப்பை அவர் எடுப்பாருங்கிற நம்பிக்கையோடு தான் நம்ம இந்த கடவுளை வந்து கும்பிட ஆரம்பிக்கிறோம். ஏன்னா மற்றவங்க வந்து என்ன தான் நம்ம ஆறுதலாக பேசினா அவங்க மற்றவங்க வந்து நம்மக்கிட்ட நம்மளோட விஷயங்களை வெளியே போய் சொல்ல நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஆனால் கடவுள் நம்மளை அந்த மாதிரி செய்ய மாட்டாருங்கிற நம்பிக்கையோடு தான் நம்ம கடவுள்கிட்ட எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் அவர்கிட்ட போய் நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம், வேண்டிக்கிறோம். எனக்கு இந்த கஷ்டத்தை தீர்த்து வை கடவுளே அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறோம். அதே மாதிரி நம்ம சாமி கும்பிடும் போது சில வழிமுறைகள் இருக்குன்னா அதை நம்ம ஃபாலோ பண்ணால் அது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதே போல் வேண்டுதலை வைக்கும் போது நம்ம சில ஸ்லோகம்லாம் சொல்லி நம்ம சாமி கும்பிட்டோன்னா அதுவும் ரொம்ப நல்லது. அதே போல் இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால உருளியில் பூ வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து உருளியில் மஞ்சள், பச்சை கற்பூரம், ஜவ்வாது எல்லாமே போட்டுட்டு அதுக்கப்புறம் பூவால் அலங்காரம் பண்ணேன். ரொம்ப நாள் ஆச்சு நான் வந்து உருளியில் பூ வச்சு. 2 days பிஃபோர் நான் வச்சேன். அதுக்கப்புறம் நான் ரெகுலராக வைக்கலை. அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் வந்து உருளியில் பூ வைக்க டெக்கரேட் பண்ணேன். எப்போதும் போல் உருளியில் போட வேண்டியதெல்லாம் எல்லாமே போட்டு அதுக்கப்புறம் வந்து உருளியில் பூ வச்சு டெக்கரேட் பண்ணேன். உருளி ஏன் வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து எதிர்மறை சக்தி, எப்போது நம்ம வீட்டுக்கு வந்து யாராவது வந்தாங்க அப்படிங்கும்போது அந்த நம்மளுடைய திருஷ்டியெல்லாம் விலகும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வாசலில் வைக்கிறோம். நம்ம எப்போதுமே வாசலுக்கு நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஏன்னா நம்மளுடைய கடவுள், நம்ம குலதெய்வம் எல்லாமே வந்து நம்மளுடைய வாசலில் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போதும் சரி குலதெய்வத்தை வேண்டிட்டு நம்ம செஞ்சோம்னா அதில் நல்லது கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை, பெரிய நம்பிக்கை இருக்குது. அதனால் எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போதும் நம்ம பூஜை கும்பிடும் போதும் வாசலில் ஃபஸ்ட்டு விளக்கேற்றி அவங்களுக்கு வந்து நம்ம மரியாதை செலுத்தி அதுக்கப்புறமா நம்ம உள்ளே வந்து நம்ம சாமி கும்பிடுறது ரொம்ப நல்லது. அதுதான் நமக்கு வந்து நம்ம எப்போதுமே எல்லா டைமும் குலதெய்வ கோயிலுக்கு நம்மளால் போக முடியாது. எல்லாருக்குமே குலதெய்வம் வந்து ஊரில் இருப்பாங்க, நம்ம இங்கே சென்னையில் இருக்கோம். அப்படிங்கும்போது நம்மளால் ட்ராவல் பண்ணி அடிக்கடி போக முடியாது. அதுக்கு பதிலாக நம்ம வீட்டிலையே நம்ம குலதெய்வத்தை வந்து வாசலில் நம்ம வச்சு நம்ம கும்பிடும்போது அதில் வந்து நிறையவே நமக்கு பலன் கிடைக்கும். அதனால தான் நான் எப்போதுமே வாசலில் வந்து ஃபஸ்ட்டு சாமி கும்பிட ஆரம்பிப்பேன். எப்போதுமே செவ்வாய் வெள்ளியில் வந்து நம்ம வந்து வாசலில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு நம்ம வந்து வாசலுக்கு வந்து விளக்கு ஏற்றி சாம்பிராணி காட்டி நம்ம குலதெய்வத்தை வணங்கிட்டு வந்தோம்னா நமக்கு நல்லது நிறையவே நடக்கும்னு சொல்லுவாங்க. அதே போல் நான் உருளியில் பூ வச்சு வாசலில் வந்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து டைம் வந்து 2 மணி ஆயிடுச்சு. ஒரு டைமுக்குள்ளே விளக்கேற்றி சாமியெல்லாம் கும்பிட்டு சாமிக்கு வேண்டிய ஸ்லோகம்லாம் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் மதியானம் லஞ்சுக்கு வந்து புளிக்குழம்பும் உருளைக்கிழங்கு பொரியலும் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் டிவியில் மூவி போட்டுட்டு உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.